இங்க நடுக்காட்டுக்குள்ள காக்காவுக்கு சிலை வச்சிருக்காங்க. அந்த சிலைக்கு பக்கத்துலயே ஒரு போலீஸ் ஆபீசர் தனக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு, யாராவது வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி கதறிட்டு இருக்காரு. அப்போ அவர் கையில இருக்க வாக்கி டாக்கில ஒரு லைன் கனெக்ட் ஆகுது. பேசும்போதுதான் தெரியுது கேரளா போலீஸார நம்ம ஹீரோ கிட்ட தான் அந்த லைன் கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி. ஆனா அடிப்பட்டவரோ தமிழ்நாட்டு போலீஸா இருந்திருப்பாரு. அடிப்பட்டவரோ தனக்கு அடிபட்டு பயங்கரமா ரத்தம் போயிட்டு இருக்கு, எப்படியாவது வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிட்டு இருக்காரு. இதை கேட்டு அந்த கேரளா போலீஸுமே சரி அவரை போய் காப்பாத்தலாம்னு சொல்லி காட்டுக்குள்ள போகிறாங்க. அப்போ அதுல இருந்த ஒரு போலீஸ் ஆபீசர் இது ரொம்பவே பயங்கரமான காடு, இது வரைக்கும் உள்ள போன யாருமே வெளியே வந்ததா சரித்திரமே இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த 3 பேருமே நடந்து போயிட்டே இருக்கும்போது வழியில தான் அந்த காக்காவோட சிலையை பாக்குறாங்க. இப்போ அந்த தமிழ்நாடு போலீஸோட லொகேஷனுக்கு வந்து அந்த கேரளா போலீஸ்காரங்களும் இப்போ வாக்கி டாக்கி மூலமா அவரை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி நீங்க சொன்ன இடத்துக்கு நாங்க வந்துட்டோம், நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதே டைம்ல அந்த கேரளா போலீஸ்காரங்க இப்போ தமிழ்நாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு போலீஸ் ஆபீசருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஸ்டீஃபன்ங்கிற ஒருத்தர் இந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு, நாங்க ஹெல்ப் பண்ண போறோம், நீங்களும் வரீங்களான்னு கேக்குறாங்க. ஆனா அதுக்கு அந்த போலீஸ் ஆபீசர் ஸ்டீஃபன் யாருமே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. இது ஏதோ ஒரு டிராப்பா இருக்குன்னு சொல்லி அந்த 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது திரும்ப அந்த தமிழ்நாட்டு போலீஸ் கிட்ட இருந்து கால் வருது. இப்ப அவர் சொல்ற இடத்துக்கு அந்த கேரளா போலீஸ்காரங்க போய் பார்க்கும்போது அந்த இடத்துல வெறும் எலும்புக்கூடு மட்டும் தான் கிடக்குது. அது மட்டும் இல்லாம அந்த எலும்புக்கூடு பக்கத்துல இருக்க ஒரு பேட்ச்ல இப்போ நம்ம ஹீரோ கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த எஸ்ஏவோட பேரான அசோகன்ற பேர் தான் போட்டிருக்குது.